12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள்லாம் வந்துருச்சு. இந்த உயர்கல்வி சேர்க்கை அது தொடர்பான பணிகள் கவுன்சிலிங் இதெல்லாம் எப்போ நடைபெறும்? ஏதாவது ஆய்வு கூட்டம்? ஆமாம், இப்போ நான் என்னை தேர்ந்தெடுத்த மேலூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்காக நான் நன்றி சொல்வதற்கு 5 நாள் திட்டமிட்டு மதுரைக்கு வந்திருக்கிறேன். இந்த 5 நாள் நன்றி சொல்லுகிற நிகழ்வு என்பது 29ஆம் தேதி முடிவடைகிறது. 1ஆம் தேதி ஜூன் மாதம் 1ஆம் தேதி நான் தலைமைச் செயலகத்தில் இருக்கிறேன். அநேகமாக 1ஆம் தேதியிலிருந்து 2 அல்லது 3 நாட்களுக்குள் உயர்கல்வித்துறையினுடைய அதிகாரிகளுடன் கலந்து பேசி இந்த கலந்தாய்வு, கவுன்சிலிங், ரிசல்ட் மற்ற நிகழ்வுகளுக்கான ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. உயர்கல்வித்துறையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமரும் அமித்ஷா என்ன சொன்னாங்கன்னா, மருத்துவம் பொறியியலில் தமிழ் மொழி வரல, திராவிட ஆட்சி இவ்வளோ காலம் இருந்தோம், அதை பண்ணலை, உயர்கல்வியில் அதை பண்ணலை, நாங்கள் அதை பண்ணோம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி பொறியியல் மருத்துவத்தையும் தமிழில் கொண்டு வரக்கான, உயர்கல்வியில் கொண்டு வரக்கான ஏதாவது வாய்ப்பு இல்லை? திஸ் இஸ் அ டெக்னிக்கல் ரீசன்ஸ். இது ஒரு டெக்னிக்கல் ரீசன்ஸ். இது சம்பந்தமா உயர்கல்வித்துறை அதிகாரிகளோடு நான் கலந்து பேச இருக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் செயல்பட இருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிவுக்கு காத்திருக்கிறோம். கண்டிப்பாக இது சம்பந்தமான கேள்விக்கு நான் உயர்கல்வித்துறை அமைச்சகத்தில் இருக்கிற அதிகாரிகளுடன் கலந்து பேசி விரைவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கடந்த ஆட்சி காலத்துல முதலமைச்சரே வேந்தரா இருக்கணும் கல்லூரிகளுக்கு அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் அதிகமா இருந்தது. அந்த நிலைப்பாட்டில் குடியரசு இருக்கா? ஏன்னா ஆளுநர் தான் வேந்தரா இருக்காரு எல்லா கல்லூரிகளுக்கும். அந்த நிலைப்பாட்டில் எதுவும் இதா இருக்கா? என்ன இல்ல, இப்ப புதிய அரசு, எங்கள் அரசு பொறுப்பேற்ற பிறகு கொள்கை முடிவுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார்கள். கடந்த அரசினுடைய முறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு கிடையாது. எங்கள் அரசு, புதிய அரசு அமைந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் கண்டிப்பாக அமைச்சர்கள், அரசு உயர் அதிகாரிகள், உயர்கல்வி அமைச்சகத்தினுடைய வழிகாட்டுதலை நெறிமுறைப்படுத்துவார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி விரைவில் அறிவிப்புகள் உங்களுக்கு வெளியே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.